I'm having Dr. Saranya with me. Ma'am, how long can a baby take feed from a mother? How long can அப்படிங்கறத விட மஞ்சு how long is the base minimum குறைஞ்சபட்சம் ஒரு பேபி அவங்க மதர் கிட்ட எவ்வளவு நேரம் ஃபீட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மதர்ஸுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு பார்ட். குழந்தை எவ்வளவு நேரம் பிடிச்சா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மதர்ஸ் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க பிரெஸ்ட்ல வந்து ரெண்டு விதமான பால் இருக்கும். 4 மில்க்ன்றது ஒன்று, ஹை மில்க்ன்றது ஒன்று. அதாவது குழந்தை குடிக்க ஆரம்பிக்கும் போது நிப்பிள் கிட்ட இருக்கிற மில்க் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும், அதை வந்து 4 மில்க்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற மில்க் வந்து ஹை மில்க், தட் இஸ் அ வெரி ஹெவி மில்க். குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அந்த 4 மில்கை நல்லா குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, ஒரு தாகம் அடங்குறது அதெல்லாம் இருக்கும். அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஹை மில்கை குடிக்க முடியும். ஹை மில்க் வந்து ஆஸ் இட் இஸ் ஹெவி, அதுதான் வந்து குழந்தைக்கு வந்து பசியாகும். அது இன்க்ரீஸ்டு செட்டைட்டி கொடுக்கும். குழந்தைக்கு வந்து ஒரு இமோஷனலி நல்லா காம் ஆவாங்க, நல்லா தூங்குவாங்க. அதை குடிக்கல, வெறும் 4 மில்க் மட்டும்தான் குடிக்கிறாங்க, உடனே மதர் வந்து அடுத்த பிரெஸ்டுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த ஹை மில்க் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வெறும் தாகம் மட்டும்தான் அடங்குமே தவிர பசியே அடங்காது. ஸோ குழந்தை கண்டினியூஸா அழுதுட்டே இருப்பாங்க, சரியா தூங்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மதருக்குமே அந்த பின்னாடி இருக்க மில்க் எம்டி ஆகாததுனால அது வந்து சீல் பிடிக்க ஆரம்பிச்சு என்கார்ஜ்மெண்ட் வரலாம், மதருக்கு பெயின் வரலாம். ஓவரால் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸையே வந்து மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இது. ஸோ மதர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிரெஸ்ட் எம்டி பண்ணிட்டு தான் அடுத்த பிரெஸ்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். ஸோ இதுக்கு இன்னொரு இது என்னன்னா, தே கேன் மசாஜ் தேர் பிரெஸ்ட்ஸ். நல்லா மசாஜ் பண்ணிட்டு கூட வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபீடு கொடுக்கலாம், அது ஒண்ணு. அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு டவுட்டா இருக்கு, மில்க் இருக்கா இல்லையா, குழந்தை எம்டி சக்கிங் பண்றாங்களா அப்படின்ட்டுலாம் டவுட் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க ஒரு நிமிஷம் பேபிய விளக்கிட்டு அவங்களே பிரெஸ்ட் ஸ்குவீஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு மில்க் டிராப்பாவது வருது அப்படின்னா இருக்குன்னு தான் அர்த்தம், அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு, மில்க் வந்து ஃப்ளோ ஆகும்போது வந்து they will have the feeling that something is flowing through their nipple, அது ஒண்ணு. இன்னொன்னு, மில்க் லெட் அவுட் ஆகுறப்ப யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், அதனால ஆட்டோமேட்டிக்கா அப்டமன்ல வந்து ஒரு டைட்டனிங் ஃபீலிங் வரும். ஸோ இதை வச்சு வந்து பால் இருக்கா இல்லையான்றத மதர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பிரெஸ்ட்டை கம்ப்ளீட்டா எம்டி பண்ணாதான் அடுத்த ஃபீடுக்குமே அந்த மில்க் வந்து ரெடி ஆகும். எம்டி பிரெஸ்ட் வில் மேக் மோர் மில்க்.